ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு நாள் கூட வா. நல்லா அழுத்துடா. இந்த சாவி பத்தை எடுத்து கொடுத்துட்டு போடா. மனுஷங்களா? மானம் கெட்ட அக்கா, விவசாய இல்லாத அப்ப, பத்தாதுக்கு நீ என்ன 10 11 சொல்ல ஒத்துக்கிறேன். பேசுறேன் எங்க உன் கை மாணிக்கம் கையெட்டா முடமாயிடுவனே பரவாயில்லையா? என்ன ஏன் தம்பி பேர் சொல்லி கூப்பிடுற? என்னையோட இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அவனை மாமானு கூப்பிடணும், என்ன அம்மானு கூப்பிடணும். என்ன சொல்றீங்க? சொல்றாங்க என்ன மறி குழந்தை, இந்த தாய அம்மான்னு கூப்பிடு. அம்மா தாயன்னு பிச்சைக்காரன் கூப்பிட்டா கூட கூப்பிட வேண்டாம்னு சொல்லுவேன். இப்ப நீ கூப்பிட போறியா இல்லையா? யார கூப்பிட சொல்றீங்க? இடத்த கொடுத்தா மரத்தை பிடிக்கிற மாதிரி வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரங்க. எங்க அக்கா பட்ட வேலைக்காரின்னு சொல்ற தங்க செல உனக்கு பார்த்தா உண்மை தெரியும். எச்சைய கூட்டி முழங்கநாசமா பச்சை நரம்பு டிங்கன்னு நிக்கும். கண்ணாடி உள்ளம் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும். பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் பூஜா தூக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. போதனை இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு தியாக பரம்பரை. பெரிய தியாகி. இந்த அசிங்க பிடிச்சவளை நான் அம்மாவை கூப்பிடவே மாட்டேன். அவ கொழுப்பு அடங்கணும்னா உடனே என் தம்பி கட்டி வைக்கணும். இப்ப முடிவு பண்ணுங்க. ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல அவன் இருக்கணும். பாலாவது பாலாவது கல்யாண தேதி சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? வந்தாவது போயாவது வாடா போலாம். நில்லு, நீ இல்லாம நான் இல்ல. வயசான உனக்கே எப்படி, நான் சின்ன பையன் எனக்கு எப்படி புரியுதுடா? முடிவு பண்ணிட்டேன். வர்ற 10 என்ன 10? நெத்தியில போற 10. 10ஆம் தேதி உங்க 2 பேருக்கும் கல்யாணம். உனக்கும் மறிக்குழந்துக்கும் கல்யாணம். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. வணக்கம் சார். என்ன இதெல்லாம் லஞ்சமா? இல்ல இல்ல, அன்பளிப்பு. அன்பளிப்புங்கிற பேர்ல தான் இன்னைக்கு அரசியல்வாதிங்க பொழப்பே நடக்குது. சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வாங்க. அது வந்து சார், அது இருக்கட்டும். உங்களுக்கு காதலிக்கிறது எப்படின்னு தெரியுமா? நாயை விட்டு விரட்டுறது, கத்திரிக்காய் தோட்டத்துல சட்டியை கவுத்துக்கிட்டு மிரட்டுறது, சந்தையில கொள்ளை அடிக்கிறது. ராட்சச காதலா இருக்கேன். நான் இப்படி ஒரு காதல் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. ஐயோ தப்புதாங்க. என்ன நீங்க தப்புதான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இப்போ உங்களை விட்டு எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கும் வேற வழி இல்ல. போயிட்டு வாங்க. அப்போ நீயும் எனக்கு உதவி செய்ய மாட்டியா? முடியாதுங்க. தம்பி, இந்த விஷயத்தாவது அண்ணன்கிட்ட சொல்லிடுறியா? சொல்லிடுறேன். என் வீட்டுல என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. சொல்லிடுறேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம். சொல்லிடுறேன். மாப்பிள்ள மைனர் மாணிக்கம். சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஊர்வலமா வருவேன். சொல்லிடுறேன். அது என்ன ஊர்வலம் தெரியுமா? என் சாவு ஊர்வலம். சொல்லிடு. ஆமாப்பா, இந்த மாதிரி குழந்தை வாழ்றதே உன் அண்ணனுக்காக தான். அவர் எனக்கு கிடைக்கலனா என் முடிவு இதாதான் இருக்கும். இதையும் போய் அவர்கிட்ட சொல்லிடு. நான் வரேன். அண்ணே, அண்ணே, எங்க வீட்டுக்கு உங்களை தவிர வேற யாரும் அண்ணியா வர முடியாது. இது சத்தியம். அண்ணே, இந்த தங்கம் வாத்தியார் மாதிரி சாதாரணமா சத்தியம் பண்ண மாட்டான். பண்ணிட்டா நினைத்ததை முடித்தே தீருவான். கண்ணீரை துடைக்கிறேன், கவலையை விடுங்க. இப்ப நீங்க புறப்படுங்க. அண்ணே, உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? பெரியவரே, நல்லா திங்க் பண்ணுங்க. ஒரு அவளையின் கண்ணீர் நம்மள சும்மா விடாது. பெண் பாவம் இருக்கே, அந்த பாவத்துக்கு நரகத்துல நம்மள நெருப்புல போட்டு முதல வாயில போட்டுருவாங்களா? முதல திங்க முடியாம பாம்பு வாயில போட்டுருமா? ஐயோ ஐயோ ஐயன்னு சொன்னா எப்படி பெரியவரே? சின்ன பையா,
இதுக்கு என்ன என்னதான் செய்ய சொல்ற? கரெக்ட். என்ன மாதிரி அறிவாளிக்கிட்ட அது மாதிரி கேளு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அந்த பொண்ணை இங்க கூட்டு வரேன். நீங்க பேசாம அந்த பொண்ணு கிட்ட கவலையை விடு என் கண்மணியே, உன் கண்ணீரை துடைக்கிறேன் பெண்மணியே, உன்னை காதலிக்கிறேன் என் தங்கமே, திருமணம் செய்து கொள்கிறேன் சொர்க்கமே அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, அது என்னால முடியாதுப்பா. அண்ணே அண்ணே, அண்ணன் வந்துட்டு இருக்காரு. நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணிடுங்க. எந்த முடிவும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீ அண்ணி அண்ணின்னு உயர விடுற. இந்த அன்பு அண்ணனுக்கு இல்லையே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. நீ பெரியவரே, இது உங்க வாழ்க்கை பிரச்சனை, பார்த்து முடிவெடுங்க. இப்ப நீங்க விடுற ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் உங்க எதிர்காலத்தையே முடிவு பண்ணும். அங்க என்ன பாக்குறீங்க? அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க, போங்க. வாங்க. என்ன நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாங்க, என் விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டேன். அத சொல்லிடலாம்னு தான் நான் உங்களை வர சொன்னேங்க. என்ன வாங்க போங்கன்னு பேர் சொல்லியே கூப்பிடலாமே. அத நான் விரும்பலங்க. ஏன் விரும்பல? என் பேர் பிடிக்கலையா? இல்ல நான் அழகா இல்லையா? உங்களை போய் அழகு இல்லைன்னு சொன்னா சொன்ன வாய் அழுகி போயிருங்க. அப்போ என்ன எதுக்காக நீங்க வெறுக்கிறீங்க? அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை வெறுக்கல. அப்ப நம்மளை பிரிக்கிறது எது? நமக்கு தடையா இருக்கிறது எது? பணங்க. நீங்க பணக்காரங்க, ஆனா நானே உங்களுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லுமா? இல்ல இந்த பணத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க குடிசைத்தான் சொர்க்கம்னு வரக்கூடிய தைரியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. நான் அந்த கட்டுப்பாடு எல்லாம் தாண்டி வர தீர்மானிச்சுட்டேன். ஏன் தெரியுமா? நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க நினைக்கிறது கனவுலதான் நடக்கும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நடந்தா கூட நம்மள வாழ விட மாட்டாங்க. உங்க அப்பாவும் மாமாவும் என்ன உயிரோட விட மாட்டாங்க. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஒரு பொண்ணு மனசை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் அவ மனசால நினைச்சிட்டா அவரோட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. அது முடியலனா அந்த நினைப்போடைய சாகிறதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. இப்ப நான் அந்த கட்டத்துல இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுல நாள் குறிச்சிட்டாங்க. எதுக்கு? என் சாவுக்கு. நான் வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் போயிட்டு வரேங்க. வரேங்க. என்னங்க? என்னங்க? என்னங்க, கொஞ்சம் இருங்க. எங்க போறீங்க? எனக்கு நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாழ விரும்பல. எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க? நீங்க சாகக்கூடாது. ஏன்? நீங்க ரொம்ப நல்லவங்க. எனக்காக உயிரே விட துணிச்சிட்டீங்க. நீங்க சாகவே கூடாது. ஏண்டி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன்னை கட்டிக்க போற என் தம்பி எதிரிலேயே அவன் கூட நீ ஆடுவேன் பாடுவேன்? என் இஷ்டம். நான் அவரோட ஆடுவேன் பாடுவேன். அது மட்டும் இல்ல, அவரோட குடும்பமே நடத்த போறேன். என்ன நான் வாய் பழக்கிறேன்? நான்
பெத்தவன் நானு. இந்த வீட்டுல ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். இந்த வீட்டுல மாத்திரம் இல்ல, இந்த ஊர்லயே அப்படித்தான். நாங்க எதுக்கும் துணிச்சிட்டோம். நானும் துணிஞ்சிட்டேன். அந்த விஜயகுமார் பைய குடும்பத்தையே அழிச்சு நாசமாக்கிடுவேன். ஏப்பா, நீங்க செஞ்சதெல்லாம் போதாதா? அந்த சின்ன வயசுல என் மனசுல ஏற்பட்ட வடு இன்னும் ஆறல. அந்த கொடுமைகள் எல்லாம் நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அம்மாவை துடிக்க துடிக்க உயிரோட சித்திரவதை செஞ்சீங்களே, அம்மா கண்ணெதிரே அந்த வேலைக்காரியோட விபச்சார குடும்பம் நடத்துனீங்களே, அது நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. இந்த நாய் மேல வச்ச மோகத்துல போதையில கட்டின மனைவிய என் கண் முன்னாடி கழுத்துல எரிச்சு கொண்டீங்களே, அது நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அப்பா, மறந்ததெல்லாம் மறந்து போனதாகவே இருக்கட்டும், நானும் மறந்துடுறேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சிருங்கன்னு கேக்குறேன்ப்பா. வீட்டை விட்டு போயிடுன்னு ஒரு வார்த்தை சொன்ன போதும், போயிட்டு வரேன்னு சொல்லாம கூட போயிடுறேன். உங்க சொத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம், அவரை மட்டும் கொடுத்துடுங்க. அவரோட வாழ்ற வாழ்க்கையை மட்டும் கொடுத்துடுங்க. அப்படியா? அப்படின்னா சரி. என்னங்க, சொத்து சுகம் ஒண்ணு வேண்டாமா? அந்த கழுதைய கட்டுல துணியோட வீட்டை விட்டு துரத்துங்க. அப்படியா? கழுத போய் தொலை. அவன் நிறுத்துறார். ஐயோ மாமா, வயசாச்சே ஒளிய உனக்கு ஒரு இளவ விளங்கல. இப்ப சொத்தெல்லாம் வேணாம் தான் சொல்லுவா. நாளைக்கு அந்த பிச்சைக்கார பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு புழுவ பூச்சை உண்டாச்சுன்னா அந்த பூச்சி இங்க வந்து இந்த சொத்தெல்லாம் என்னதுன்னு சொரியும். நம்ம 3 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும். நீ என்ன பண்ணுவ? எங்களோட சேர்ந்து தெருவுல நிப்ப, அவ்வளவுதான். ஆமாங்க, தம்பி சொன்னா அது சரியா தான் இருக்கும். ஆமா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்படி கேளு. அணுகுண்டு மாதிரி ஐடியா விடுறேன். இந்த சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போக கூடாதுன்னா சுந்தரி என்ன விட்டு போக கூடாது. அதுவும் சரிதான். நாளைக்கே கல்யாணம் கட்டுட்டாங்க. அப்படி சொல்லு மாமா. பாத்தியா, நாளையில இருந்து நீ ஐயாவுக்கு சொந்தம். அது வரைக்கும் நான் இங்க இருந்தா தானே? எங்க போயிடுவேன்? பூட்டி வச்சு உனக்கு தாலி கட்டுவேன். பூட்டி வைக்கிறதுக்கு நான் ஒண்ணு புறா கொஞ்சம் இல்ல, கத்துவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கத்துவேன், இந்த ஊரை கூட்டுவேன். கூட்ட நல்லா கூட்டு. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். உன்னை அதுக்கு முன்னாடி கெடுத்துருவேன். கெட்டு போன உன்னை எந்த பய கட்டிக்குவான்? எப்படி மாமா நம்ம ஐடியா? நல்ல விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காத, உடனே செய். அப்பதான் அவ திமிரெல்லாம் அடங்கும். அதானே. அந்த தங்கத்தை நான் தான் கொலை பண்ணேன், இல்லைன்னு சொல்லல. அடனே ஒருத்த, நீ சொல்லித்தான் அவருக்கு தெரியணுமா? இந்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதான்றது பெருசு இல்ல ஜமீன்தார் சார். இந்த கொலைய தான் கண்ணால பார்த்ததா மிலிட்டரிக்காரன் எழுதி கொடுத்திருக்கான். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இது என்ன பொட்டி? வெறுங்காலி பட்டி. அது சரி, பெரிய எடுத்து வந்தா யூஸ் ஆகணும் ஒரு தெரியாதா? நீங்க அப்படி சொல்லிட்டா எப்படி? உட்காருங்க. பரவாயில்ல சார், இதெல்லாம் என்ன தெரியுமா? கருப்பு பணம். இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல சந்தர்ப்பத்துல நீங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் இதை அடிச்சுட்டு நீங்க சும்மா இருக்கலாமா? அது